இன்னைக்கு நம்ம பிளாக் பட்லர் 8th எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட ஓபனிங்ல அந்த ஹென்ரிய பிடிச்சு வச்ச இடத்துல ஒரே ரத்த கிளறியா இருக்கும். அந்த ஆளையும் காணோம், எங்க போனாலும் யாருக்கும் எதுவும் புரியாம இருக்க. அப்ப வேக வேகமா ஒருத்தன் உள்ள வந்துட்டு அந்த டீமன் டாக் வந்துருச்சுன்னு சொல்றான். ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒரு இடத்துல போயிட்டு பயங்கரமா ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோஸும் வராங்க. வந்து பார்க்கும்போது தான் அந்த ஹென்றி அங்க இறந்து போயிருப்பானா. ஹீரோ தான் செபாஸ்டியன் அனுப்பி என்னன்னு பார்க்க சொல்லும் போது அந்த ஹென்றி இறந்து போனதை பார்த்து அந்த ஏஞ்சலாங்கிற பொண்ணு அதே இடத்துல மயங்கி போக, அதுக்கப்புறம் திருப்பி மேன்ஷனுக்கு வந்துட்டு என்னவா இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த ஏஞ்சலா மயங்கி போயிருக்கால, அவளை வேற ஏதோ ரூம்ல வச்சிருக்காங்களாமா. இந்த டீமன் டாக்ங்கிற விஷயத்த ஹென்றி தான் பண்றான்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தா இப்ப அந்த ஹென்ரியே ஒரு நாய் கடிச்சு இறந்து போன மாதிரி தெரியுது. ஒருவேளை இந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்ற மாதிரி உண்மையாலுமே டீமன் டாக்னு ஏதோ ஒண்ணு இருக்குமோ. அதுவும் இல்லனா மேபி இந்த ஹென்றி டீமன் டாக்ங்கிற பேருக்கு கீழே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த காரணத்துக்காக திடீர்னு அந்த டீமன் டாகுக்கு கோவம் வந்து நேர்ல வந்து ஹென்ரியே அப்படி பண்ணிருச்சோன்னு அந்த 3 முட்டா பீசுங்களும் ஒவ்வொரு ஐடியா சொல்லிட்டு இருக்க. அப்ப செபாஸ்டியன் என்னன்னா, எனக்கு என்னமோ இது மனிதர்கள் பண்ண மாதிரியே தெரியலன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தூங்க வைக்கிறதுக்காக சொக்கா எல்லாம் மாத்தி விட்டுட்டு இருக்கும் போது, ஆமா மனிதர்கள் பண்ண மாதிரி தெரியலையேன்னு அப்படியே சொல்லியிருந்தியே, ஒருவேளை போன தடவை அந்த கிரெல்லுங்கிற அந்த சோல் ரீப்பர் ஒருத்தன் வந்திருந்தான்ல, அதே மாதிரி வேற ஏதோ ஒரு உயிரின வந்திருக்கான்னு கேட்க, உங்களோட இந்த கத்துக்கிற ஆற்றல் நான் பாராட்டுறேன், இருந்தாலும் இந்த கேஸ பத்தி நீங்க கவலை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அது யாரா இருந்தாலுமே அது அந்த ஹென்ரிய தான் டார்கெட் பண்ணிருக்கு. நம்ம யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, வேற யாரையும் அது துன்புறுத்தாதுன்னு சொல்ல, இருந்தாலும் ஹீரோ இல்ல கண்டிப்பா இந்த கேஸ் நான் முடிப்பேன்னு சொல்றானா. ஏன் தல குயினோட ஆர்டருக்கு நீ அந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கறியான்னு கேட்கும்போது, குயினோட ஆர்டர் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா சில நாய்கள் உங்ககிட்டயே வாலாட்டுது, அதுக்கு நீ கடுப்பும் ஆகுற, அப்படின்னா இந்த வேலையை பண்ணிதானே ஆகணும்னு சொல்ல, இன்னொரு பக்கம் ஃபினியன் ஏஞ்சலா என்ன பண்றான்னு பாக்கலான்னு போவானா. அப்ப திடீர்னு ஏதோ சத்தம் கேட்க, ஆஹா பேயா இருக்குமோன்னு பயந்துட்டு இருக்கும் போது நம்ம மே என்னன்னா, நானும் பேய பார்த்தப்பா அப்படிங்கிற மாதிரி அலறி அடிச்சு ஓடி வந்துகிட்டு இருப்பால. இருந்தாலும் மே கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருப்பா. ஆஹா பேய பார்க்க போறோமா, செம ஜாலி. அந்த ஹென்றி தான் இறந்து போனங்காட்டி திருப்பி அவனோட மேன்ஷனுக்கு வந்திருப்பானோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் முதல்ல ஏஞ்சலா நல்லா இருக்கிறாளா இல்லையான்னு சொல்லி அவளோட ரூமுக்கு போனா, அங்க வெளியில சொக்கா இல்லாம ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருந்தான்ல, அவன் ஏஞ்சலாவை பிடிச்சி நக்கிக்கிட்டு இருப்பானா. என்ன நடக்குதுங்க, ஏஞ்சலாக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கா அப்படின்னு பயங்கர சோகத்துல ஃபினியன் பார்த்தா நேரா வீட்டை விட்டு எங்கேயோ ஓட ஆரம்பிச்சிருவான். நைட்டு போனவன் காலையில தான் மேன்ஷனுக்கே திருப்பி வந்திருக்கான் போல. எல்லாரும் சாப்பிட்டு இருக்க. அப்போ அந்த ஏஞ்சலாங்கிற பொண்ணும் ஃபினியனை பார்த்தோன்னே, ஹே என்னாச்சு உடம்புக்கு இது சரியில்லையான்னு அவன் கிட்ட வரும்போது, இல்ல எதுவும் பிரச்சனை இல்லைன்னு வேகமா திருப்பி அங்கிருந்து ஓடி வந்து அப்படியே காட்டுக்கு நடுவுல சோகமா உட்காந்துக்கிட்டு இருப்பான். சே வட போச்சேன்னு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சாப்பிட்டு இருக்கும் போது ஃபினியனும் மேவும் வந்து இந்த மாதிரி ஏஞ்சலினாவை காணோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு பிராடு தான் அவதான் இப்ப ஏதோ மூலிகை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிருந்தா. என்னது மூலிகை எட்டுவதற்காக போயிருந்திருக்காள், ஆனா ஊருக்குள்ள அந்த டீமன் டாக் சுத்திட்டு இருக்குதுன்னு அவளுக்கு தெரியாதா என்ன, எதுக்கு நீங்க அலோவ் பண்ணீங்க? அட ஆமா இல்லன்னு பிராடும் யோசிக்கிறான். இருந்தாலும் டே ஃபினியன் நீ தான் ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்தியாமா, உனக்காக தான் அவ மூலிகை எடுக்கிறதுக்காகவும் போயிருந்திருக்கான்னு சொல்லும் போது, சரி முதல்ல போய் அவளை காப்பாத்தலாம், யார் யாரு வரீங்க, செபாஸ்டியன் வரையான்னு கேட்டா, இந்த மாதிரியான சின்ன வேலைக்கெல்லாம் கூப்பிடாதீங்க பண்ணு வரமாட்டானா. ஆனா நம்ம டனாக்கா பார்த்தா கன்னெல்லாம் எடுத்து தயாரா இருக்கிறாரு கிளம்புறதுக்கு. சோ அவங்க எல்லாருமே ஏஞ்சலினாவை தேட போனதுக்கு அப்புறம் ஹீரோ செபாஸ்டியன் கிட்ட, நீ எந்த அளவுக்கு நல்ல வேலைக்காரங்கிறத கொஞ்சம் ப்ரூவ் பண்ணி காட்டுறிய கண்ணுன்னு சொல்ல, அதுவே அந்த 4 முட்டா பீசுங்களும் ஏஞ்சலாவை தேடிட்டு சுத்திக்கிட்டு இருக்க. அப்ப பனிமூட்டை விலகும் போது அங்க எதையோ பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என்னன்னா அங்க மண் குவியலுக்குள்ள ஏகப்பட்ட மனிதர்களோட கை கால் எல்லாமே தெரியும். ஈவன் ஒரு ஃப்ரெஷ்ஷான பாடியில ரிங் கூட இருக்குமா, அதை பார்க்கும்போது அது ஹென்ரியோட உடல் தான் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு கால்கள்ல பெருசான நெகத்தோட அந்த சொக்கா இல்லாம ஒருத்தன் சுத்திட்டு இருந்தான்ல, அவன் அங்கேயும் வருவானா. ஒருவேளை இந்த டீமன் டாக் அப்படிங்கிறது அது இவனாதான் இருக்குமோ, ஆனா பாக்குறதுக்கு மனுஷ மாதிரி தானே இருக்கிறான் அப்படின்னு எல்லாரும் பார்க்க, ஃபினியனும் மேவும் நேத்தே அவனை பார்த்து இருப்பாங்கல்ல, ஒருவேளை ஏஞ்சலா தான் இதெல்லாம் பண்ண சொல்றாளோ அப்படின்னு நம்ம மேக்கு டவுட் வரும்போது, அதுக்கு ஃபினியன் அப்படிலாம் இருக்க சான்ஸே கிடையாது, ஏஞ்சலினா அப்படி பண்ற ஆள் கிடையாதுன்னு அவளை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. இவங்க இருக்கிறத அந்த சொக்கா இல்லாதவனும் பாத்துறானா. ஆனா அந்த நேரத்திலேயே ஊருக்குள்ள இருந்து வேகமா ஏகப்பட்ட ஆளுங்க ஓடி வருவாங்க. என்னன்னு பார்த்தா நேத்து நைட் அந்த டீமன் டாக் கத்த சத்தம் இங்க எல்லாருக்கும் கேட்டுச்சு. சோ அந்த டீமன் டாகோட கோவத்தை தணிக்கிற விதமா இந்த இடத்துல நாங்க ரிச்சுவல் பண்ண போறோம்னு சொல்லும் போது, அப்பதான் மே யோசிக்கிறா, நேத்து நைட்டு ஃபினியன் தான் தான் காதல் தோல்வி ஆயிருச்சுன்னு அங்கிட்டு இங்கிட்டு கத்திக்கிட்டு சுத்தி இருப்பான்ல, அந்த அலறல் சத்தத்தை வச்சுட்டு தான் இவனுக்கு இப்படி ஒரு முடிவு எடுக்கிறானுங்களா அப்படின்னு சிந்திக்க, அப்ப அங்க சொக்கா இல்லாம இருந்த ஆளை காணாம உடனே ஃபினியன் ஒரு பக்கம் உடம்போது மத்தவங்க எல்லாம் போயிடுறாங்க. ஆனா ஊர் மக்கள் எல்லாம் சரி சரி ரிச்சுவல் பண்றதுக்கு நம்ம டான்ஸ் எல்லாம் பண்ணி ஆகணும், அதனால வார்ம் அப்புக்காக வாங்க ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுவோம்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த முட்டா பீசுங்க எல்லாம் நம்ம ஏஞ்சலினாவை தேடிட்டு போயிருந்திருப்பாங்கல்ல, அப்ப அந்த இடத்துல அந்த பெரிய டீமன் டாக் இருக்கிறதையும் பாத்துறாங்க. அது இவங்களை பார்த்துட்டு வேகமா அட்டாக் பண்றதுக்காக வரும்போது அந்த உல்ஃபோட நெகத்துல ஒரு துணி இருக்கிறத நம்ம ஃபினியன் கவனிக்கிறான். ஆனா அந்த துணி அது ஏஞ்சலினாவோடதாச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு வேகமா இப்படி ஒரு வேர் உல்ஃபா மாறினது ஏஞ்சலினாவோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த போய் ஸ்டாப் பண்றதுக்காக முயற்சி பண்ண, அந்த உல்ஃப் நம்ம ஃபினியன் அடிச்சு காலி பண்ண போகும்போது கரெக்டா உள்ள போந்து நம்ம செபாஸ்டியன் அதை தடுக்கிறான். ஈவன் நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துட்டு போதும்
போது விளையாட்டு காமிச்சதெல்லாம் கூடிய சீக்கிரம் அதை காலி பண்றேன்னு சொன்னா செபாஸ்டியனோ ஒரு நாயை எப்படி டேம் பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு அவன் நாய் ஃபுட்டை எடுத்து காட்டுவானா. உடனே அந்த பீஸ்டும் அந்த ஃபுட்டை பார்த்துட்டு எனக்கு அது கொடு அப்படிங்கிற மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன். உடனே செபாஸ்டியனோ அவளோட மூஞ்சியை பிடிச்சி கொஞ்சி விடுறது, அதுக்கப்புறம் ஒரு தடவை அடிக்கிறது, திருப்பி அவளோட வயிறை பிடிச்சி தடவி விடுறது, திருப்பி அடிக்கிறதுன்னு சொல்லி அந்த வேர்வல்ஃப் அவன் டேம் பண்ணிட்டு ஒரு இடத்துல தூக்கி போட்டு முதிப்பானா. ஒரு பெரிய பள்ளத்தாக்கே உருவாயிரும். அந்த பள்ளத்தாக்குல இருந்து திடீர்னு தண்ணி எல்லாம் பொத்துட்டு வர ஆரம்பிக்க, கூடவே அந்த சொக்கா இல்லாம ஒருத்தன் சுத்திட்டு இருந்தான்ல, அவன் தான் அந்த வேர்வல்ஃபா மாறி இருந்திருப்பான் போல. அவன் நம்ம செபாஸ்டியனோட மடியில உட்காந்துக்கிட்டு அப்படியே அவனை நக்கிக்கிட்டு இருக்க, ப்ளூட்டோ உனக்கு எதுவும் ஆகல இல்லன்னு சொல்லி வேகமா ஏஞ்சலினா அவங்க வருவாளா. என்னதே ப்ளூட்டோவான பாத்தீங்களா ஷாக் ஆகும் போது அந்த ப்ளூட்டோ என்னன்னா வேகமா போயிட்டு நம்ம ஏஞ்சலினா பிடிச்சி கொஞ்சம் ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் தான் ஏஞ்சலினா சில மேட்டர் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி இந்த ப்ளூட்டோ அப்படிங்கறது இவளுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் கிடைச்சிருக்குமாமா. இவன் ஒரு வேர்வல்ஃப் மாதிரி, பட் இருந்தாலும் அட் தி எண்ட் ஆஃப் தி டே அவன் ஒரு நாய் தான். என்ன யாரையாவது பார்த்து ஓவரா எக்ஸைட் ஆனானா திடீர்னு ஒரு வேர்வல்ஃபா இருந்து அப்படியே டக்குனு மனுஷனா மாறிடுவான். ஆனா அந்த ஹென்ரிங்கிறவன் ஆக்சுவலாவே இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் இந்த டீமன் டாக பார்த்து பயப்படணும் அப்படின்னு வேணனே அவன் நிறைய பிளான் பண்ணது என்னமோ உண்மைதான். பட் இருந்தாலும் உண்மையை சொல்ல போனா இந்த டீமன் டாக பார்த்து அதிகமா பயந்ததே அந்த ஹென்றி தான். அந்த ஹென்ரிக்கு இப்படி ஒரு ப்ளூட்டோங்கிற ஒருத்தன் வந்து இருக்கிறாங்கிறத தெரியக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஆனா ஹென்ரியை கொலை பண்ற லெவலுக்கு இந்த ப்ளூட்டோ போவோம் அப்படிங்கறதையும் நான் எதிர்பார்க்காம இருந்துட்டேன். சோ அதனால பிளீஸ் இவனை நீங்க உங்களோட மேன்ஷனுக்கு கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பா செபாஸ்டியன் மாதிரி ஒரு மாஸ்டர் கீழே இருக்கும் போதுதான் இவனை ப்ராப்பரா ட்ரெயின் பண்ண முடியும்னு சொன்னா செபாஸ்டியன் நாயை வளர்க்கறதா முடியாதும்பானா. ஆனா ஹீரோ இல்ல இது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ஓகே சொல்லிடுறான். அந்த நாய் எங்க கூட கூட்டிட்டு போறான்னு ப்ளூட்டோவை. அப்ப அங்க வேகமா ஓடி வந்த ஊர் மக்கள்ல ஆஹா டீமன் டாகோட சாபம் போயிருச்சு அப்படின்னு அந்த ஹாட் ஸ்பிரிங் ஒன்னு ஏகப்பட்ட தண்ணி வந்துகிட்டு இருக்கும்ல, அதை பார்த்து அப்படியே கண்ணீர் விட்டுக்கிட்டு இருப்பானுங்களா. ஏஞ்சலா தான் சொல்றா இந்த நாய்கள் மூலமா தான் அவங்க வில்லேஜ்ல ஏதோ சாபம்லாம் இருந்துச்சாமா, அது போனங்காட்டி தான் இப்ப இந்த ஹாட் ஸ்பிரிங்லாம் வந்திருக்குங்கன்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு சொல்லும் போது தோன்றுனாலே வந்திருக்கும் தான் செபாஸ்டியன் யோசிக்கிறான். எனிவேஸ் கேஸ் க்ளோஸ் ஆயிருச்சு. அதனால அந்த ஹாட் ஸ்பிரிங் இயற்கையா உருவாயிருக்குல்ல அந்த இடத்துல குயினுக்காக ஒரு எஸ்டேட்டையும் ஒன்னு கட்டி முடிச்சுட்டு ப்ளூட்டோவையும் கூப்பிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு இருக்க, அப்ப செபாஸ்டியன் ஏஞ்சலாவை பார்த்து ஒரு டீமன் டாகையே டேம் பண்ற அளவுக்கு நீ இருக்கிறன்னா கண்டிப்பா நீ சாதாரண ஆள் மாதிரி எனக்கு தெரியலன்னு சொல்ல அவளும் லைட்டா சீரியஸ் ஆகுறா. அதுக்கப்புறம் எல்லாரும் அங்கிருந்து கிளம்பும் போது கூடிய சீக்கிரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாளா. பிளஸ் அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. சோ தேங்க்யூ.